ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல பாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு நீலாம்பரியை கூப்பிட்டு வந்துட்டா. அவளும் வந்துட்டு பாட்டி கிட்ட, என்ன மாமியாரே நீங்க ஏதோ சொன்னீங்களாமே, இவகிட்ட என்ன சொன்னீங்க, உங்களோட குரலை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாட்டி பயந்து போயிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கு. இவளும் சொல்றா, ஆமா அவங்க பேசுனாங்க, ஏன் பாட்டி பேச மாட்டீங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னா பாட்டி பேசவும் மாட்டேங்குது. எனக்கு தெரியும் இவங்க பல வருஷமா பேசாம தான் இருக்காங்க, அப்புறம் எப்படி இப்படி பேசுவாங்க சனம், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இவங்க என்கிட்ட பேசுனாங்க, ஏதோ கூட சொன்னாங்க, சலாவுதீன்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு சிகப்பு சிவர்னு வேற சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறா. பாட்டி பயப்படுது இந்த செய்தியை சொன்னதுமே. இவளுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி விடுமா, மாமியார் ஏதோ பேசுனாங்கன்னு நீ சொல்ற, அவங்க பேசினா சந்தோஷம்தான், மறுபடியும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த வீட்டுல வேலை பார்க்குற இன்னொரு பொம்பளை கிட்ட வந்து, உனக்கு சலாவுதீன்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த வீட்டுல, அப்படி எந்த பேரையும் நான் கேள்விப்படலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப எதுக்காக பாட்டி அந்த பேரை சொன்னாங்க, அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த மருமகளும் இங்க மாமியார் கிட்ட வந்து, சொல்லி கிளவி அவகிட்ட நீ என்ன சொன்ன, சலாவுதீன்னா யார் அந்த சலாவுதீன், அப்போ அது அந்த உயிர் சம்மந்தப்பட்டதா தான் இருக்கணும், அது எங்க வச்சிருக்க சொல்லு கிளவி அப்படிங்கிற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பாட்டியுமே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கு. நான் பல வருஷமா அந்த உயிலுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், அது இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டுது, அந்த சொத்துக்காக தான் நான் உன்னோட வயசான பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு, நான் இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு இன்ன வரைக்கும் அந்த உயிலு கிடைக்கவே இல்லை. இங்க பாரு கிழவி, எனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீ அவகிட்ட அந்த உயிலை பத்தி தானே சொன்ன, அது என்னது சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆயிடுது. இந்த வீட்டுல அந்த பொம்பளை வந்து புருஷங்காரங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா, இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நானும் தில்சாத்தும், ஸோ அதனால வீட்டை பாத்துக்குங்க அப்படின்னு. இவனும் சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். எதுக்காகனா ஹயாவை இப்ப வீட்டுல தனியா இருப்பாள்ல, அவகிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. அதே மாதிரி நம்ம ஹயாவும் ரூம்ல குளிச்சுட்டு வந்தா இவன் போய் அந்த ரூம்ல நிக்கிறான். அங்க போய் அவகிட்ட சொல்றான், இந்த வீட்டுல யாரும் இல்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், அப்புறம் இந்த ராகத்தை அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான், ஸோ வந்துரு, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவன் இங்க இருந்து ஓடி போயிடுறா. நேரா வெளியே வந்தா அப்போ அவன் விட மாட்டேங்கிறான். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு ஊமை தானே, உனக்கு நடக்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். இவ உடனே நேரா போயிட்டு அந்த ராகத்தோட ரூமை தான் தட்டிட்டு இருக்கா. அவனும் வெளியே வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து அங்க காதுல ஹெட்போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதனால இவ வந்து தட்டுறது எதுவுமே அவனுக்கு கேட்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு, நான் மார்க்கெட் கிளம்புறேன் பாட்டி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப அந்த பாட்டி திரும்பவும் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, குறுக்கு வழி சலாவுதீன் சிகப்பு சவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி, சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவளும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோல ஏறி போயிட்டு இருந்தா. அப்ப அந்த ஆட்டோக்காரன் நடு ரோட்ல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். என்னாச்சுனான்னு கேட்டா, இந்த பக்கம் ரோடு பிளாக் ஆயிருக்குமா, நம்ம குறுக்கு வழியால தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினிக்குமே பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பாட்டியுமே சொல்லியிருக்கோம் குறுக்கு வழி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வந்து சிகப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, சிகப்பு சவறு. ஸோ இதுவுமே பாட்டி சொன்ன அந்த கோடு வேர்டு தான். பாட்டி இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்களோ, இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம போய் வீட்டுல பாட்டி கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி போறா. அப்ப 2-3 பேர் அவளை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இவ ஆட்டோல போறப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வேற வந்துட்டு இருக்கானுங்க. அவ எங்கேயும் போகாம வீடு சைடு தான் போறா அப்படிங்கிற விஷயத்த இவன் கால் பண்ணி அந்த நீலாம்பரி கிட்டயுமே சொல்றான். நாங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனோம், ஆனா அவ உங்க வீடு சைடு தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பாட்டி அவகிட்டயுமே எதுவும் சொல்லலையோ, அப்ப அவ சும்மா தான் வெளியில போயிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹயாவும் ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்தா, அப்போ அவன் திறக்கல அப்படிங்கவுமே அந்த இடத்த விட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. பின்னாடியே இவனும் துரத்திட்டு போயிட்டு இருக்கான்.
பார்த்தா அது முட்டு சவர் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவளால எங்கேயுமே தப்பிச்சும் ஓட முடியாது. நீ எங்கேயும் போக முடியாது. எதுக்காக இப்படி ஓடி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நீ ஒரு ஊமை. நீ எதுவும் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி என்ன முழுசா நம்புறா. அதனால நீ எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைய புடிச்சிட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ கையில ஏதோ மணி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா போல. அது அப்படியே அறுந்து கீழே விழுகுது. அந்த மணி ஒண்ணு நேரா நம்ம ராகத்தோட ரூமுக்கு தான் போகுது. அந்த மணியை பார்த்துட்டு இது அவளோடதாச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இங்க இவனும் நம்ம ஹயாவோட ஷாலை புடிச்சிட்டு அவுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வந்து ஒரு கை தடுக்குது. ராகு தான் அங்க வந்துட்டான். அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹயாவை காப்பாத்திடுறான். ஆனா இவனும் டக்குன்னு பல்டி அடிக்கிற மாதிரி இவ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருக்கா. நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போது நிறுத்துவோம் டிராமாவை. நீ என்ன பண்ணங்கிறதா நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி பார்த்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ தான் ஊமையாச்சே, நம்ம 2 பேருமே அவளை வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. கண்ணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு அவன் அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா வெளியே போனவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவனை இப்படி தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க போடுறத பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்காக என் புருஷனை நீ இப்படி தள்ளி விடுறேன்னு கேட்டா இவன் ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். ஹயா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறான். பெரியம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊமங்கிறதுனால தானே இந்த பொண்ணை போட்டு இப்படி பாடாப்படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையுமே புருஷனை வெளியே அனுப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு கோவத்துல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊமை பொண்ணு தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கிட்ட அந்த சிகப்பு சவரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொன்னீங்கல்ல சிகப்பு சவர்னு சொல்லிட்டு, குறுக்கு வழின்னு வேற சொன்னீங்கல்ல, அது 2யுமே நான் பார்த்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, அப்படி அந்த இடத்துக்கு போனியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா. அப்புறம் பாட்டி, இப்போ நீங்க கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கீங்களே, நான் இப்பவே போய் மேடமை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இல்ல வேணாம் வேணாம், நீ அவளை கூப்பிடாத, நான் உங்ககிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும். அது வந்து கப்ரிஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடையுமே சொல்லுது. கப்ரிஸ்தானி அப்படின்னா இறந்து போனவங்களை அடக்கம் பண்ற இடம். அதை பத்தி பாட்டி சொல்லிட்டு இருக்கு. கப்ரிஸ்தானியா, அங்க என்ன இருக்குன்னு கேட்டா, நீ இப்போ உடனே கிளம்பி அங்க போ அப்படின்னு பாட்டி சொல்லுது. இல்ல நான் இப்ப எப்படி பாட்டி போறது அந்த இடத்துக்கு, வேணும்னா நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நீ இப்பவே தான் போயாகணும், எனக்காக போமா அப்படின்னு சொன்னதும் சரி பாட்டி அப்படின்னு இவளும் பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அப்ப பார்த்தா எதிர்த்தாப்புல ஹீரோ வந்திருப்பான் போல. அவன் மேல மோதி கீழே விழுந்துடுறா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, என்னோட போன் தொலைஞ்சு போச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி என்னோட போனுக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை சொல்றான். அவளுமே கால் பண்றா. பார்த்தா அவனோட பாக்கெட்ல தான் இருக்கு போனு. எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, என் நம்பரை வாங்குறதுக்காக தானே அப்படின்னு சொன்னா, இல்லை என் போனு பாக்கெட்ல இருந்ததை நான் கவனிக்கலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் அங்க இருந்து போயிடுறா. வெளியே போறதை இவனும் தான் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த நீலாம்பரியும் அந்த உயிரை பத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் இந்த பாட்டி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கு, சலாவுதீன் உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்டா அவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் சிகப்பு சவர் அதை பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்டா அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஆமா ஆமா சிகப்பு சவர் தானே, அது வந்து அங்க கபிரிஸ்தானி போற வழியில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னது கபிரிஸ்தானியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுமே அங்க வந்து என்னம்மா பண்றீங்கன்னு கேக்குறான். இல்லப்பா எனக்கு தூக்கம் வரல, அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேம்மா, நான் உங்களுக்காக பால் எடுத்துட்டு வரேன்னு அவன் கிளம்புனா, சனம் கிட்ட சொல்லு நீ எதுக்காக போறேன்னு கேட்டா, அவ எங்க வீட்டுல இருக்கா, அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா.